அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நிறையா ஓல்டு கொஸ்டின்ஸ் மாடலுக்காக அப்லோட் பண்ணிட்டு வந்திருந்தோம். அதுக்கு ஆன்சர்ஸ் கேட்டு நிறையா பேர் போட்டிருந்தீங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம முடித்த யூனிட்டு, அதாவது கிட்டத்தட்ட 2.5 யூனிட் முடிச்சிட்டோம். அந்த 2.5 யூனிட்டில் வர்ற 1 மார்க்ஸ் எல்லாம் நான் சைட் பை சைடு ஈவினிங் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். Value of integral 0 to pi by 2 3 sin u I plus 2 cos u j du. இது நார்மல் இன்டகிரேஷன் தான். நார்மல் இன்டகிரேஷன் பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா இதில் எதாவது ஆப்ஷன் வருதான்னு பார்க்கலாம். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். sin u பண்ணால் மைனஸ் காஸ் யூ. ஸோ மைனஸ் 3 காஸ் யூ ஐ ப்ளஸ் காஸ் யூ பண்ணால் sin u. ஸோ 2 sin u j 0 to pi by 2 போடுங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆயிரும்? cos 90 0 ஆயிரும் ப்ளஸ் sin 90 1 ஆயிரும். ஸோ 2j மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா cos 0 1 இப்போ மைனஸ் 3i வந்துடும். sin 0 0 அதனால் 0 போட்டோம். ஸோ 2j மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிடுச்சு 3i. ஸோ 3i ப்ளஸ் 2j 3i ப்ளஸ் 2j. ஸோ ஆப்ஷன் எது பாருங்கள்? சி. ஸோ 3i ப்ளஸ் 2j. ப்ளஸ் 2j. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம். த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin 5t cos 2t is. இதுக்கு புதுசாக இப்போ ஒரு ஃபார்முலா நோட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இனிமேல் இந்த ஃபார்முலா வச்சு இந்த மாடல் அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி போட்டுப்போம்னா 2 இல்லாதனால 2ஆல் இன்டூ பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் sin 2 sin a cos b அந்த ஃபார்முலா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் லாப்லாஸ் அப்ளை பண்ணியிருப்போம். இனிமேல் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா sin at cos bt ஃபார்மேட்டில் வந்ததுன்னா இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. 1/2 a plus b by a square plus a plus b the whole square plus a minus b by a square plus a minus b the whole square. இது மனப்பாடம் பண்ணுறது ஈஸி தான். இங்கே 2 இல்லாதனால 1/2 போட்டுக்கிறோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. a plus b a square plus a plus b the whole square. அடுத்து நீங்கள் அப்படியே காப்பி அடித்து இங்கே மைனஸ் போட்டுங்க. அவ்வளோதான். ஸோ a plus b by a square plus a plus b the whole square plus a minus b by a square plus a minus b the whole square. ஸோ இதில் a 5 b 2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 7வா? அப்போ இங்கே 7 வரணும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா a square plus a plus b the whole square. இப்போ 5 plus 2வா? அப்போ 49 வரணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் போட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுதான் வருது. கரெக்டுங்களா? இது நம்ம போடவே வேணாம். ஏன்னா இது ரெண்டில் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் 7 கரெக்டாக வருது. டினாமினேட்டர் இதாக கரெக்டாக வருது. ஸோ இது நம்ம போட வேணாம். வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. a மைனஸ் பின்னா 7 மைனஸ் 3 அப்போ 5 மைனஸ் 2 அப்போது 3a a ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்போ 5 மைனஸ் 2 3 ஸ்கொயர் அப்போ 9. ஸோ கரெக்டாக டேலி ஆகுது பாருங்கள். ஸோ ஏக்கு 5ம் பிக்கு 2வும் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பி கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் இன்டகிரல் 0 to infinity t e power minus 2t sin t dt யூஸிங் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம்மை முடிப்போம், அப்புறமா ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். இப்போது இன்டகிரல் 0 to infinity கொடுத்துருக்கான் இல்லைங்களா? ஸோ என்ன போடுவோம்? மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் எல் சைன் டி இ பவர் மைனஸ் 2னா என்ன போடுவோம்? எஸ் டென்ஸ் டு எஸ் ப்ளஸ் 2. கரெக்டுங்களா? அடுத்தது இந்த எல் ஆஃப் சைன் டிக்கு நம்மளுக்கு தெரியும் 1/s ஸ்கொயர் ப்ளஸ் 1 எஸ் டென்ஸ் டு எஸ் ப்ளஸ் 2. கரெக்டுங்களா? இன்டகிரல் 0 to infinity t e power minus 2t sin t dt. இந்த e power minus 2tனா s tends to மாற்றிடுவோம், அது பிரச்சனை இல்லை.
இந்த t sin t dtக்கு மைனஸ் 2/2s ஆஃப்னு போட்டிருப்போம். கரெக்டுங்களா? இப்போ L of sin t இதுக்கு லாப்லாஸ் எழுதுனா 1/s² + a² or s tends to s plus 2. அடுத்து என்ன பண்ணலாம்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம் u/v மெத்தடை. இப்போ u டேஷ் பண்ணும்போது 0 ஆயிரும் மைனஸ் u இன்ட்டு v டேஷ். இப்போ 2s/s² + 1 தான் ஹோல் ஸ்கொயர். s tends to அப்போ என்ன போடும்? s tends to 2 இல்லைங்களா? வேல்யூஸ் தானே கேட்குறாங்க. அப்போ s இருக்கிறதுல நீங்கள் 2 அப்ளை பண்ணாலே போதும். அப்போ 2s மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. 2s/s² + 1 தான் ஹோல் ஸ்கொயர். s tends to 2 போடுங்க. அப்போ 4 இங்கே 2 போட்டிங்கன்னா 4 + 1 5² ஆயிரும். இப்போ 4/25. ஸோ ஆப்ஷன் ஏ 4/25. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் ஏ. அடுத்தது 4th ஒன் வந்து நான் ஆப்ஷன் எழுதலை, டேரெக்டாக ஆன்சர் ஆகிட்டேன். இது டேரக்ட் ரிசல்ட்டு தான், அதனால் வந்து டேரெக்டாக ஆன்சர் ஆகிட்டேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. L of f power n of t னா s power n L of t minus s power n minus 1 f of 0 minus s power n minus 2 f dash of 0 அப்படியே போயிட்டே இருந்தால் எக்ஸட்ரா அப் டு மைனஸ் f power n minus 1 of 0. இது ஆக்சுவலாக கீழே ஒரு லைன் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து L of f of t வந்து நம்ம வந்து எப்படி டினோட் பண்ணுவோம் எப்போவுமே? f of s. சரிங்களா? அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட ஒரிஜினல் ஃபார்முலா. அவன் வந்து f of s வந்து L of f of tன்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டும் ஒன்று தான். எப்படி கொடுத்தாலும் ஃபாலோ பண்ணுற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து n = 1 n = 2 n = 3ன்னு வரும் இல்லைங்களா? அந்த 3 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதை வந்து இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து பார்த்து நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. n = 1 n = 2 அப்படி வந்தால் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதை வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்க பாருங்கள். அதை நோட் பண்ணிக்கோங்க. n = 1னா L f dash of t = s f of s minus f of 0. அதே L double dash of f double dash of t வந்ததுன்னா s² f of s minus s f of 0 minus f dash of 0. அதே மாதிரி n = 3க்கு படிச்சுக்கோங்க. s³ f of s minus s² f of 0 minus s f dash of 0 minus f double dash of 0. இது மூணுமே நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இதோட ஜென்ரல் ஃபார்ம் தான் இப்போ அவங்க கேட்டுக்கிறது. அதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், the value of L of t e power minus at isன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ L of t e power minus at இருக்குங்க இல்லையா? அப்போ t இருக்கு இல்லைங்களா? ஸோ t வந்து என்ன போடுவோம்? மைனஸ் d/ds ஆஃப் L of e power minus at போடுவீங்க. ஸோ e power minus atக்கு என்ன போடுவோம்? 1/s plus a. ஸோ 1/s plus a வந்து e power minus atக்கு யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இப்போ வந்து இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். அப்போது u dash பண்ணும்போது 0 ஆயிரும். இப்போ u dash v வந்து 0 ஆயிடுச்சு. மைனஸ் u இன்ட்டு uங்கிறது 1 இல்லைங்களா? அப்போ 1 இன்ட்டு v dash. அப்போ அதுவும் 1. சரிங்களா? பை v² போட்டிருக்கோம். சரிங்களா? நீங்களே u/v மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா பாருங்கள். u dash v மைனஸ் uv dash பை v². சரிங்களா? இப்போ இது 0 ஆகிடுச்சு. இது 1 இன்ட்டு 1 பை v² s ப்ளஸ் a தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 பை மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. 1/s ப்ளஸ் a தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா b. இதுக்கு ஆப்ஷன் வந்து b. ஸோ 5th ஒன்னுக்கு ஆப்ஷன் b. அடுத்தது 6th ஒன் பார்த்தீங்கன்னா த வேல்யூ ஆஃப்னு கொடுத்து இன்டெக்ரல் 0 to infinity கொடுத்துருக்காங்களா? இது ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணி வரும். இதை வந்து அந்த சாப்டர் முடித்ததுக்கப்புறமா நம்ம காம்ப்ளெக்ஸ் முடிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள். 5/2e ஆன்சர் வருதான்னு பாருங்கள். cos h inverse x equal to log e x plus root of x² minus 1. அடுத்து 8th ஒன் பார்த்தீங்கன்னா 7th என்ன வாட்டி பார்த்துங்க, x plus root of x² minus 1. சரிங்களா? 7th ஒன் டைரக்ட் ரிசல்ட்டு தான். அடுத்து 8th ஒன் பாருங்கள், ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸு
இதுக்கு வந்து ஒன்றா 2வா 3ஆ 4ஆன்னு கேட்குறாங்க. இது டிடர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 0 வருது. ஸோ ரேங்க் வந்து நாட் ஈக்குவல் டு 3 வராது. ரேங்க் வந்து 3ஆக இல்லை. சரிங்களா, டிடர்மினன்ட் வேல்யூ போடுங்க. ஸோ அதுக்கு வந்து ரேங்க் வந்து 3 இல்லை, ஏன்னா ஆன்சர் வந்து 0 வந்துடுது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்தாலுமே 0 தான் வருது எல்லாத்துக்குமே. எனக்கு எல்லாமே 0 தான் வந்துச்சு. செக் பண்ணிவிட்டேன், நீங்கள் வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரேங்க் வந்து 2ஆகவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து இங்கே 1. சரிங்களா, 3/3 மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட் வேல்யூயும் 2/2 மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட் வேல்யூயும் செக் பண்ணிக்கோங்க. 0 வரனால ரேங்க் வந்து 1. அடுத்து 9th ஒன் பாருங்கள். சம்மிங் த சீரீஸ் கேட்டுக்காங்க இல்லைங்களா. tan θ secant 2θ ப்ளஸ் tan 2θ secant 2 ஸ்கொயர் θ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இந்த tan x secant 2x இருக்குது இல்லைங்களா, tan sin by cos xன்னு எழுதுங்க. secant 2xஐ 1/cos 2xன்னு எழுதுங்க. திரும்ப sin xஐ sin of 2x minus xன்னு நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, sin x sin of 2x minus x. நெக்ஸ்ட்டு sin of இது a minus b ஃபார்முலா. அப்போ sin a cos b minus cos a sin b. சரிங்களா, அதுக்கப்புறம் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக எடுங்க. சரிங்களா, மைனஸ் வச்சு வர்றது அடுத்த டேர்மாக பிரிச்சுக்கோங்க. இப்போ கேன்சல் ஆனது போக மிச்சம் உள்ளது பார்த்திங்கன்னா, இங்கே வந்து என்ன வரும், sin 2x cos 2x வரும். sin 2x by cos 2x, அப்போ tan 2x ஆயிடுச்சு. மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா cos 2x கேன்சல் ஆயிடுச்சுன்னா sin x by cos x வரும். அப்போ tan x ஆயிடுச்சு. ஸோ tan 2x minus x அதே மாதிரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் ஏவும் அதே தான் இருக்குது, ஆனால் நடுவில் ப்ளஸ் இருக்கனால ஆப்ஷன் டி தான் மைனஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ 9th ஒனுக்கு ஆப்ஷன் டி. பொறுமையாக பாருங்கள். சரிங்களா, ஸோ இதுக்கு 9th ஒனுக்கு ஆப்ஷன் டி. ஸோ இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். 9 சம்ஸ் போட்டிருக்கேன். பேலன்ஸ் உள்ள 10, 11 அதுக்கு மேலே வரதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.